ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 63 சங்கீதம் 7 வசனம். 63 சங்கீதம் 7 வசனம். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் கீழே களி கூறுவேன். ஹல்லேலூயா. இந்த பறவைகளை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது, பறவைகள் அந்த முட்டை இட்ட உடனே அதை தன்னுடைய சரீரத்துக்கு கீழாய் மறைத்து வைத்து அதுக்கு தேவையான உஷ்ணத்தை அந்த முட்டைக்கு கொடுத்து, அது ஏற்ற காலத்தில் அதை பொறிக்கத்தக்கதாய் அதில் இருக்கிற கரு உயிருள்ள ஒரு ஜீவனாய் மாறும்படியாக இந்த பறவை என்ன பண்ணுன்னா தனக்கு கீழாய் அடை காத்து, அதுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுக்குள்ளாக அதை மறைத்து வைத்து அதுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து, எப்பொழுதும் சத்ருவின் கரம், அதாவது அந்த குருவிகளுக்கோ பறவைகளுக்கோ எதிராய் வருகிற எல்லா தீங்கையும் இந்த தாய் பறவை என்னன்னா தன்னுடைய செட்டைகளுக்கு கீழாய் இதை மறைத்து பாதுகாத்து கொள்ளுமா. எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்குது. என்னென்னா, இதை கேட்டிருக்கலாம், கேட்காமல் இருக்கலாம். ஒரு முறை ஒரு பெரிய கோழி பண்ணை, அந்த கோழி பண்ணையில் பார்த்திங்கன்னா திடீர்னு தீப்பிடிச்சிச்சு. தீப்பிடித்து முழுமையாக எரிந்து போனது. அப்போது அது எல்லாம் அந்த நெருப்பெல்லாம் அணைச்ச பிறகு ஒரு மனுஷன் வந்து பார்த்தா ஏதோ பந்து மாதிரி இருந்துச்சு. என்னடா இது பந்து மாதிரி இருக்கேன்னு சொல்லி அதை எட்டி உழைச்ச உடனே பார்த்திங்கன்னா அதுலேருந்து கோழி குஞ்சுகள் வெளியே ஓடி வந்துச்சான். என்னென்னா, அப்போது அந்த நெருப்பு வந்த உடனே இந்த தாய் கோழி என்ன பண்ணிச்சு, அதோட குஞ்சுகள் எல்லாம் ஒன்றாய் மறைத்து தன் சட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்து தன் ஜீவனை கொடுத்து இந்த சிறு குஞ்சுகளை காப்பாற்றியது. அல்லேலூயா. அதே போல தான் கர்த்தராகிய தேவன் நம்மை எப்பொழுதுமே பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய மறைவில் ஆண்டவர் நம்மை வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம்னா, கர்த்தர் எப்பொழுதுமே தம்முடைய சட்டைகளில் நிழலிலே நம்மை வைத்து பாதுகாக்கிறார். நம்ம போகும்போதும் வரும்போதும் எல்லா தீங்களும் சரி, அவர் தம்முடைய சட்டைகளின் நிழலிலே நம்மை வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். இன்றைக்கு கூட ஏதாவது காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போயிருப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான அவமானங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சட்டைகளின் கீழே மறைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஸோ இன்றைக்கு 3 காரியங்களை, நேரம் குறைவாக இருக்கபடினால நாம் துரிதமாய் செய்திக்குள்ளாக செல்வோம். 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து நான் செல்லுகிறேன். கர்த்தர் இந்த பகுதியை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனம். உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆமென். இந்த இடத்துல ரொம்ப அழகா நாம் வாசிக்கிறோம். முதல் பகுதி வாசிக்கும் 11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அல்லேலூயா. சொல்லுமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஆமாம். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், கழுகு எப்படி தன்னுடைய சட்டைகளுக்கு மேலாக சுமந்து குஞ்சுகளை சுமந்து பறந்து செல்கிறது போல கர்த்தர் இவ்வண்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு பெரிய போராட்டத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை தம்முடைய தோளின் மேலே சுமந்து செல்லுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு உள்ளத்தில் பல பாரங்கள், கேள்விகள், குழப்பங்கள், சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக, இப்போது இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னா வீட்டை விட்டு வெளியே வரும். வீட்டை விட்டு வெளியே உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், ஒரு வீட்டுக்குள்ளே தீ பிடிச்சிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு நினைப்போம்னா, அந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியேறுவதற்காக நம்ம முயற்சி செய்வோம். வெளியே போயிட்டோன்னா we are safe, வெளியே போயிட்டோன்னா நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். அப்போது அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கும்போது பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது, அந்த வாசல் வழியாக நம்ம வெளியே செல்லும்போது நமக்கு பாதுகாப்பு. அதே போல தான் இந்த கழுகு என்ன பண்ணுன்னா, தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்கு மேலாக அமர வைத்து இது மேலே பறக்குமா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா, இந்த சிறு பறவைகளுக்கு ரெக்கைகள் இருக்கிறது, ஆனால் அதால் பறக்க முடியாது. இந்த பெரிய கழுகுக்கு ரெக்கைகள் இருக்குது, அதால் பறக்க முடியும். இதே போல தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை தம்முடைய சாயலின்படியே நம்மை சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. அப்படி சிருஷ்டித்தாலும் நமக்கு என்னன்னா, அதுக்கு தேவையான பலன் இல்லாத சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
ஆமென். அவருக்கும் கை இருக்கு, நமக்கும் கை இருக்கு. ஆனால் அவர் செய்கிற வண்ணமாய் நாம் செய்ய முடியாது. அதனால் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே, தம்முடைய புஜத்தினாலே, தம்முடைய வல்லமையினாலே நம்மை மேலே பறக்க அவர் உதவி செய்கிறார். எப்படி இந்த கழுகு, தாய் கழுகு தன்னுடைய சிறு கழுகுகளை தன்னுடைய சட்டையில் மேலே வைத்து பறந்து உயரத்தில் கொண்டு சேர்த்து அதை பறக்க கற்றுக் கொடுத்து, அதை பார்க்க கற்றுக் கொடுத்து, இதுதான் உலகம் என்று சொல்லி காண்பித்து இந்த உலகத்தை பார்க்க இந்த தாய் கழுகு எப்படி உதவி செய்கிறதோ, அதே போல தகப்பனாகிய தேவன் நமக்கு மேலே பறக்க தம்முடைய தோளின் மேலே நம்மை சுமந்து செல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சுமந்து செல்லுகிற, நம்மை உயரத்தில் கொண்டு போய் நம்மை பறக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் அவர் செய்கிற வண்ணமாய் நாம் செய்ய முடியாது. அதே போல இந்த பறவைகள், தாய் பறவை என்ன செய்யுமோ அதே போல இந்த சிறு பறவைகளால் செய்ய முடியாது. அதனால் தாய் பறவை தன்னுடைய சிறு சிறு குஞ்சுகளை அதுக்கு மேலாக வைத்து இதெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் கற்றுத்தருகிற தேவனாய் இருக்கிறார். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. இந்த இடத்துல நீங்க முதல் பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது, இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளை உண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல அப்படி சொல்லி நாம் வாசிக்கிறோம். சுமந்து கொண்டு போகிற தகப்பனை போல. அதே போலதான் இன்னைக்கு நம்ம நிறைய வீட்டில் சிறு பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த சிறு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது நீங்கள் கூட்டிட்டு போனீங்கன்னா என்னை தூக்குங்க தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லி எல்லா சிறு பிள்ளைகளும் அழுகுங்க. சில பெற்றோர்கள் எப்படி இருக்காங்கன்னா, பிள்ளைகளை கீழேயே விட மாட்டாங்க, சுமந்து கொண்டே போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ தூரம், ஐயோ என் பிள்ளை கால் வலிக்கும்னு சொல்லிட்டு. ரெண்டு விதமான தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இருக்காங்க. ஒரு பிள்ளைங்க அம்மா என்னை தூக்குங்கன்னு சொல்லி தூக்காமல் இருக்கிற தாய்கள் இருக்காங்க. கேட்ட உடனே தூக்குறவங்க இருக்காங்க. ஸோ 3 கேட்டகரின்னு வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து கீழே விட மாட்டாங்க. ஆனால் இந்த நல்ல தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு சோர்ந்து போகிற நேரமெல்லாம் அவர் நம்மை தூக்கி சுமந்து நமக்கு எதிர்காலத்தை குறித்தான நோக்கங்களை அவர் கற்றுத்தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த நாளில் இந்த பறவை வைத்து, கழுகை வைத்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தம்முடைய சட்டைகளினாலே கர்த்தர் நம்மை மேலே உயர செய்து நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதற்கு உதாரணமாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நான் வேதாகமத்தில் பார்த்தேன். அந்த மனுஷனோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த திராட்சை கொடி என்னென்ன பண்ணும்னா, அதால வேரூன்றி நேராக நிற்க முடியாது. ஆனால் அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு செடி. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் போனீங்கன்னா, they are very expert in growing up the vineyard. அந்த திராட்சை தோட்டங்களை நம்ம நிலத்தில் உருவாக்குறது கடினமான ஒரு காரியம். ஆனால் இவங்க எப்படின்னா, வனாந்திரத்தை பயிர் நிலமாய் மாற்றுவதில் இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப வல்லமை உள்ளவர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துக்குள்ளாக காடுகளை உருவாக்குறாங்க. வனாந்திரத்துக்குள்ள காடு உருவாவதுக்கான சாத்தியமே அல்ல. ஆனால் தேவன் கொடுத்த இன்றைக்கு கூட அது நடந்து கொண்டிருக்கிறது. வனாந்திரத்தை இவர்கள் பயிர் நிலமாக, காடுகளாக மாற்றுறாங்க. அப்போ இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா, ஆசீர்வாதமான தேசம். இந்த தேசத்துல வளர்கிற செடிகள், பல விதமான செடிகள், கொடிகள் இருக்கு. ஆனா விசேஷமா இந்த திராட்சை செடி நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், இந்த திராட்சை செடி எப்படின்னா, அதால் வேறொன்றி நேராக நிற்க முடியாது. ஆனால் ஒன்று மேலே படர்ந்து திரிகிற ஒரு செடியாய் நாம் பார்க்கிறோம். இந்த திராட்சை செடி எப்படி இந்த யோசேப்போட வாழ்க்கையில ஆண்டவர் சேர்த்து பேசுகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 23ஆம் வசனம், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். 24, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் யுத்தங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம், யோசேப்பை எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார்னா,
கர்த்தருடைய கரத்திலே அவன் படர்ந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தருடைய கரத்திலே நாம் தங்கி இருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், உங்களுக்கு எதிராக பலர் கூடினாலும், நாம் எங்கே போய் விழணும்னா கர்த்தருடைய கரத்தில் மாத்திரம் நம்ம போய் விழுவோமானால் அது ஆசீர்வாதமாய் மாறும். மனுஷனோட கரத்தில் நாம் போய் விழுவோமானால், மனுஷனை சார்ந்து நாம் வாழும்போது மனுஷன் பல இடங்களில் நம்மளை தள்ளிவிட்டு போகலாம், நம்மளை உதறிவிட்டு போகலாம், நம்மளுக்கு விரோதமாய் மாறலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் போய் விழும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்றென்றைக்குமே நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மளை வளர செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்கிறார்னா நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களால் பறக்க முடியாது. எப்படி இந்த பெரிய தாய்க்கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சட்டையின் மேலாய் வைத்து உயர பறந்து செல்லுகிறதோ, அதே வண்ணமாக நம்முடைய தகப்பனுடைய கைகளை நாம் விழுவோமானால் கர்த்தர் நம்மை எப்படி எதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதோ, எப்படி இந்த சிறு பறவைகளால் செய்ய முடியாத காரியங்களை தாய்க்கழுகின் மூலமாய் அது செயல்படுகிறதோ, அதே போல இந்த நாளில் நீங்கள் கர்த்தருடைய கையில விழுவீர்களானால் யோசேப்பு போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி வேரூன்றி நிற்க முடியாத திராட்சை கொடியை ஆசீர்வாதமான செடியாய் மாற்றுகிறாரோ, அதே போல இந்த நாளிலும் உங்களால் முடியாத காரியங்களை என் தேவனாகிய கர்த்தருடைய கையில் நீங்கள் விழும்போது அவர் உங்களை கொண்டு பல ஆசீர்வாதமான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் பாதுகாப்பார், நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவார், நிச்சயமாய் பலப்படுத்தி உங்களால் முடியாத சூழ்நிலைகள், காரணங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மளை உயர பறக்க செய்கிறார். நம்மளால் பறக்க முடியாது. எப்படி அந்த சிறு பறவைகளால் தங்களை சட்டைகளை விரித்து பறக்க முடியாத சூழ்நிலையில தாய் கழுகு அதை சுமந்து செல்லுகிறதோ, அதே போல இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை சுமந்து செல்கிறார். எப்போ செல்வார்னா அவருடைய கரத்தில், அவருடைய மேலே, அவரை சார்ந்து நாம் இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்துகிறார். எப்படி திராட்சை கொடி ஒரு செவரின் மேலோ மதிலின் மேலோ படர்ந்து செல்லுகிறதோ, நாமும் தேவன் மேலாய், தேவனுக்குள்ளாய், தேவனுடைய வழியில நாம் படர்ந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இரண்டாவதாக அதே வசனம் உபாகம் 32:11, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டுகிறது போல. இந்த தாய் கழுகு நான் ஏற்கனவே சொன்னது போல இது மேலே உயர பறந்து செல்லுமாம். நீங்கள் கழுகோட டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுகு எவ்வளவு தூரம் பறக்கும்னு சொல்லி நானும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். கழுகு மேக்சிமம் மினிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா 10,000 அடி அதனால பறக்க முடியுமா. மேலே 10,000 20,000 அடி உயரத்துக்கு கழுகுனால் பறக்க முடியுமா. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஃப்ளைட்டை விட அதிகமான தூரங்களுக்கு இந்த கழுகு செல்ல முடியுமா. ஹல்லேலூயா. இப்போ ட்ராவல் ஆகுது இல்லையா ஃப்ளைட்ஸ், அதை விட உயரத்தில் கழுகினால் பறக்க முடியுமா. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கழுகு வல்லமையான கழுகு, மேலே பறக்கக்கூடிய ஒரு பறவை, மற்ற பறவைகளை விட விசேஷமான ஒரு பறவை, ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட விசேஷமான ஒரு படைப்பு இது. இந்த படைப்பு பார்த்தீங்கன்னா உயர பறக்கிறது. ஆனாலும் இன்னொரு காரியத்தை சொல்லுவாங்க, இதுதான் கழுகின் பார்வைன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் கீழே இருக்கிற காரியங்களை துல்லியமாக, கரெக்டாக, ஷார்ப்பாக கவனித்து எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் சரி அங்கேருந்து கீழே அது பச்சித்து போகிற வல்லமை கொண்ட ஒரு பறவை தான் இந்த கழுகு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த கழுகு மேலே பறக்கிறது, அதுக்கு தெளிவான பார்வை இருக்கிறது. இந்த பார்வை எதற்கு அது கொடுத்துருக்காருன்னா, எவ்வளோ உயரத்தில் சென்றாலும் சரி தன்னுடைய பார்வையை துல்லியமாய் கணிக்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த கழுகு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதாமத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்க்க செய்கிறார். பார்க்க செய்த பிறகு அதை சுகந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். அதே போலதான் இந்த தாய் கழுகின் மேலே அமர்ந்திருக்கிற இந்த சிறு பறவைகள் என்ன பண்ணா, அதுதான் முதல் வாட்டி அந்த கூட்டுக்குள்ளாக இருந்த இந்த பறவைகள் வெளியே தாயினோட உதவினால் மேலே பறக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு நாள் ஒரு நிழலின் கீழாக பறந்து கொண்டு தங்கியிருந்த பறவைகள் முதல் முறையாக பறக்கிறது வானத்தின் மேலே. வானத்தில் பறக்கும்போது இப்போ இந்த பறவைகள் தாயின் மேலே இருக்கும்போது இது இதால் பறக்க முடியும் சொல்லி ஒரு ஐடியாலஜி இந்த பறவைகளுக்குள்ளாய் வருகிறது. இரண்டாவது என்னன்னா, இதால் பார்க்க முடியாது, உலகத்தை பார்க்க முடிகிறது.
தாய் பறவை என்ன சொல்லுதுன்னா, இதுதான் உலகம், இப்படிதான் நம்ம பறக்கணும். இப்போ இந்த சுற்றி பார்க்கிற பற்றிய இந்த உலகம் இது நமக்காக உருவாக்கப்பட்ட, இதில் பறந்து திரிவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். இதே போல தான் ஆபிரகாமை ஆண்டவர் பார்க்க செய்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், ஆண்டவர் சொல்றாரு, பார்த்து பாருங்க, நீ எவ்வளவு தூரம் பார்க்க முடியும், உன் கண்களால் நீ எவ்வளவு தூரம் பார்க்கிறியோ I will give it to you அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ ஒரு தரிசனம் என்பது ஒரு மனுஷனுக்கு மிகவும் முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல பார்க்க செய்கிறார், அது பின்பாக அதை அடைந்து கொள்ளத்தக்கதான வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி இந்த தாய் கழுகு மேலே கொண்டு போய் இதுதான் உலகம் என்று சொல்லி காண்பிக்கிறதோ, அதே போல கர்த்தர் சில காரியங்களை உங்க கண்களிலே காணும்படும்படியாக உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படி செய்தது மாத்திரமல்ல, அதை செய்து அதை மேற்கொள்ளத்தக்கதாய் அதை அடைந்து கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 15 ஆண்டவர் மேலாக பார்க்க சொல்லுகிறார் ஆபிரகாமை. ஆதியாகமம் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை பார், உன்னால கூடுமானால் நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சோ இப்போ வானத்தை பாரு, நட்சத்திரங்களை பாரு, அதை கவுண்ட் பண்ண முடிஞ்சா கவுண்ட் பண்ணு. எவ்வளவு நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறதோ அவ்வண்ணமாய் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் see it, believe it and take it. அல்லேலூயா. ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கு ஒரு கம்பெனி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் விஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு குடும்பமாய் ஒரு பிஸ்னஸில் குடும்பமாய் ஒரு காரியத்தை நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, இதுதான் நம்மளுடைய டார்கெட், இதுதான் இந்த நிலத்தை தான் வாங்க போகிறோம், இந்த வீடை தான் நம்ம கட்ட போகிறோம். அப்படி ஒரு குடும்பமாக சில பிளான் இருக்கும். பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியாக தான் இந்த ஒரு கம்பெனி நம்ம உருவாக்க போகிறோம், இதுதான் நம்ம அச்சீவ் பண்ணணும், அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்து முடிக்கணும், அடுத்த 10 ஆண்டுகளில் நம்ம இப்படி மாறணும், அடுத்த 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் சொல்லி பலவிதமான கணக்குகளை அவர் போட்டு வைத்து அந்த விஷன் மூலமாக அதை சுகந்தரித்து கொள்ள அவர் முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. அன்றைக்கி கூட பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஸ்டோரிஸை நீங்கள் போய் பார்க்கும்போது, அன்றைக்கி இப்படி சின்னதாக நாங்கள் ஆரம்பித்தோம், சின்ன ஒரு இடத்துல ஆரம்பித்தோம், ஆனால் கர்த்தர் எங்களை இவ்வளவு தூரம் வருவதற்கு உதவி செய்தான்னு சொல்லி கர்த்தரை விசுவாசிக்கிற கம்பெனிஸ் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் உலக கம்பெனிகள் இன்னும் விரிவடைந்து கிடக்கிறது. அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் எங்களோட முயற்சிகள் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த தரிசனங்கள் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் அதே தரிசனத்தை கொடுத்து தான் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நான் இது போல் ஒரு காரியத்தை நான் கேட்டதே இல்லை பிரதர் அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த நாளில் உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நான் எந்த தரிசனத்தோடு கூட வாழணும், வந்தான் வாழ்ந்தான் செத்தான் சொல்லி இருக்கக்கூடாது, வந்தான் வாழ்ந்தான் சாதித்தான் செத்தான். ஹல்லேலூயா. ஆமென். அந்த சாதனை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மரிக்கிற நாளில் நம்ம வாழ்ந்த நாட்களில் காட்டிலும் நம்ம சாதித்த காரியங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவலாகிய நாம் ஒரு காரியத்தை டிசைட் பண்ணோம். என்னன்னா, ஒரு காரியத்தை நம்ம பிலீவ் பண்ணுறோம். என்னன்னா, கர்த்தர் முதல்ல நம் கண்களில் காண்பிக்க உதவி செய்வார், அதுக்கு மேலாய் அதை பெற்றுக்கொள்ளவும் அவர் உதவி செய்வார். எப்படி சாலமோன் சொல்வது போல, வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றினார் என்று சொல்வது போல, இன்றைக்கும் நமக்குள்ளாய் ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கணும், ஆண்டவர் வழிகளை உண்டாக்கணும், அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நம்முடைய கால்களை பலப்படுத்தி, நம் சரீரங்களை பலப்படுத்தி, நம் பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்து, நம் இருதயத்தை பலப்படுத்தி, தாளந்துகளை கொடுத்து அந்த தரிசனங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில மாறும். ஆஸ் அ கிறிஸ்டியன், இன்றைக்கு நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு பிள்ளையாக நீங்கள் இருப்பீங்கன்னா, இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் அந்த தரிசனங்கள் வேண்டும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கைக்கான நோக்கத்தை நான் புரிந்து கொள்ளணும், என்னோட வாழ்க்கையின் நோக்கத்தை நான் புரிந்து கொண்டு அதுக்கு மேலே அதை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். எப்படி இந்த கழுகு தன்னுடைய சிறு பறவைகளை, தன்னுடைய சட்டைகளை கொண்டு சென்று
made them to believe they can look beyond the nest. அந்த கூட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து அந்த கூட்டை தாண்டிலும் இன்னும் அதிகமான காரியங்களை அந்த பறவை பார்ப்பதற்கு உதவி செய்ததோ, அதே போல இன்றைக்கும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சிறு வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து உன்னாலே இது சாதிக்க முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பதுதான் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் யாக்கோபோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாக்கோபு தரிசனங்களை பார்க்கிறார். ஏணியின் மேலே தேவதூதல் ஏறுகிறதும் இறங்குகிறதும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தரிசனங்களை பார்த்தார். யோசேப்பு தரிசனங்களை பார்த்தார். ஆபிரகாமை ஆண்டவர் பார்க்க கிருபை செய்தார். இதே போலதான் கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான தரிசனங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கங்களை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் சர்ச் கட்டணும்னு சொல்லி யோசிக்கும் போது அநேகர் என்கிட்ட சொன்னாங்க, எப்படி இது சாத்தியம், எப்படி உன்னால முடியும் அப்படி சொல்லி கேட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு 5 சபைகளை ஸ்தாபித்து, 5 சபைகளை கட்டுறது யார் வேணால் கட்டிடலாம், ஆனால் ஸ்தாபிக்கிறது ரொம்ப கஷ்டம். கட்டுறது பெரிய பணக்காரன் கூட என்ன, தாஜ்மஹாலை யார் கட்டினா கேட்டால் நம்ம ஆளுங்களாம் சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவாங்க, மேஸ்திரி கட்டினார்னு சொல்லுவாங்க. அதுபோல் மேஸ்திரி கூட சபைகளை கட்டிடலாம், ஆனால் சபைகளை ஸ்தாபிப்பது கஷ்டம், கடினம். எப்படி ஸ்தாபிக்க முடியும்? கர்த்தரால் மாத்திரமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதை செய்யத்தக்கதான பலனை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இன்றைக்கு 5 சபைகள் ஸ்தாபித்து அந்த 5 சபையில் ஆராதனை நடக்கிறது. அந்த 5 சபையில் ஞானஸ்தான ஆராதனைகள் நடக்கிறது. அந்த 5 சபையில் திருவிருந்து நடக்கிறது. அந்த 5 சபையில் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அதை இன்னும் வளர்வதற்கான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ இதெல்லாம் அப்படி நடந்துச்சுன்னா, சின்ன தரிசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் விதைத்தபடினாலே நாம் செய்திருக்கிறோம். இன்னும் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. இன்னும் ECIலாம் எடுத்துக்கிட்டால் அவங்களாம் மோர் தென் 10,000 சர்ச்சஸ் மேலே கட்டியிருக்காங்க. பல ஆர்கனைசேஷன் இந்தியாவில் நீங்கள் இந்தியாவில் மாத்திரம் எடுத்துக்கொண்டீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான சபைகளை ஸ்தாபிக்க முடிந்தது. ஆனால் சர்ச் கட்டுறது கஷ்டம். ஹல்லேலூயா. அதுக்கு மேலாக ஒவ்வொன்று படிக்கட்டாய் ஆண்டவர் ஏறி செல்ல தேவன் உதவி செய்கிறார். ஐ மீன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னும் இவங்களை பற்றி சொல்கிறான்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ECI ஸ்தாபனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அருமையான பிஷப் அவர்கள் எஸ்ரா சர்குனம் அவர்கள் மூலமாய் அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனாலும் இவர் மூலமாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல இடங்களில் பல சபைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்தியா முழுவதும் ECI சர்ச்சஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சர்ச்சுமே மெயின் ரோடில் தான் இருக்கும். சந்துக்குள்ளெல்லாம் இருக்கவே இருக்காது, மோஸ்ட்லி இருக்கவே இருக்காது. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், மெயின் ரோடில் ஒரு இடம் வாங்கினா எவ்வளோ பெரிய கஷ்டம், அந்த இடத்துல சபையை கட்டணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் கர்த்தர் அந்த ஊழியத்தை இவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா அது கர்த்தருடைய கரம் செய்தது. அல்ல, அது மாத்திரமில்லை, எல்லா CSI சர்ச்சஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பெரிய அளவில் ஆண்டவர் உதவி செய்தார். இந்த பெந்தேகோஸ்தல் சபைகள்லாம் இப்போ ஒரு ரீசன்ட் டைம்ஸ் ஒரு 30 இயர்ஸில் தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி கண்டு இருக்கிறது. இது எல்லாமே கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் மூலமாய் துவங்கப்பட்டது. ஆமென். ஸோ கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய வல்லமையின்படி கர்த்தர் நம் காண்பித்து அதை செயல்படுத்தத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பெர்க்மன்ஸ் பாடல் ஒன்று இருக்கும், திட்டங்களை தருபவர் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவர் நீர்தான் ஐயா. ஹல்லேலூயா. ஸோ திட்டங்களை அவர் தருகிறார், அதை செயல்படுத்தி மகிழவும் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட இருதயத்தில் நான் விதைக்க விரும்புகிறேன். தாவீது அங்கே வருவதற்கு என்னன்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அங்கே வருகிறார். தகப்பனுடைய சொல்லை கேட்டு அண்ணன்மார்களுக்கு உணவை கொண்டு போன்னு சொல்லி அங்கே வருகிறார். வந்த உடனே அண்ணனாகிய சகோதரன் சொல்ல, மூத்த சகோதரன் சொல்ல, எலியாப் சொல்லுறது என்னன்னா, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டு வந்தாய்? கேலி பண்ணியாச்சு, அவமானம் படியாச்சு, நீ யாருன்னு சொல்லி உனக்கு புரிய வைக்கிற சூழ்நிலை இது. இங்கே சொல்றதுன்னா, யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் அப்படி சொல்லி சொல்றார். யுத்தத்தை பார்க்க அல்லவா தான் வந்த, ஏன் இங்கே கோவப்படுற? ஏன் இந்த ஒரு இது உனக்குள்ளாக வருது? நீ பார்க்க தானே வந்த, வேடிக்கை பார்க்க வந்தவ தானே. சாப்பாடு கொண்டு வந்த தாவீது, ஆனால் கர்த்தர் அவனை யுத்தத்தை பார்க்க கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தான் கொண்டு வந்தார் தாவீதை.
அப்பா அனுப்பலை, சாப்பாடு கொடுக்க வரலை. ஆனால் தாவீதை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் பல இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செல்லலாம். ஆனால் சில இடங்களை உங்களால் மறக்கவே முடியாது. சில காரியங்கள் உங்களுக்கு நினைவில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அதை காட்டிலும் பெரிய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும்னா அந்த யுத்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் வரணும். இஸ்ரவேலின் தேவனை குறித்து நிந்திக்க இந்த பிலிஸ்தீன் எம்மாத்திரம் சொல்லி தாவீது சொன்னது போல இன்றைக்கும் உங்களுக்குள்ளாக அந்த வைராக்கியம் உருவாகணும். இன்றைக்கு உங்களுக்குள்ளாய் அந்த கோபம் வரணும். கர்த்தர் பேர் மேலே இருக்கிற அந்த வெறி உங்களுக்கு வரணும். வெறினா என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு உணர்ச்சி உங்களுக்குள்ளாக வரணும். கர்த்தருக்காக நான் இதை செய்து முடிப்பேன், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக வரணும். கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் சொல்லி அந்த ஒரு துணிச்சலோடு கூட, அந்த ஒரு வைராகியத்தோடு கூட நீங்க செல்லும்போது பாருங்க, கர்த்தர் அந்த யுத்தத்தை உங்கள் கையிலே கொடுப்பார். தாவீதுக்கு அதே தான் செய்தார். அந்த யுத்த களத்தை பார்க்கும்படியாய் கொண்டு வந்தது கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அந்த யுத்தத்துக்கு கொண்டு வந்தது அவர்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் பல இடங்களுக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் சில காரியங்களை ஆண்டவர் உங்கள் கண்களில் காண்பித்து, இது நீ சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பூமி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது மூலமாய் நீ பெரிய ஊழியத்தை கொண்டு வரணும், பெரிய அறுவடையை நீ கொண்டு வரணும் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் கண்களில் காண்பித்த அந்த காரியங்களை செய்ய முழு மனதோடு கூட ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிங்க. மனுஷருக்காய் செய்யாமல் கர்த்தருக்காய் செய்யுங்க. நீங்க மனுஷருக்காய் ஒரு காரியத்தை செய்வீர்களானால் நீங்கள் தோற்று போவீர்கள். அதுவே கர்த்தருக்காக நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை தம்முடைய சட்டைகளுக்கு மேலாய் கொண்டு சென்று உயரத்திலே கொண்டு சென்று அதை பார்க்க செய்து அதை நாளடைவில் அதில் நீங்கள் பறக்கவும் ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுக்கு செய்த தேவன் இன்றைக்கு நமக்கும் இந்த யுத்தத்தை மேற்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. அல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிலையிலே களி கூறுவேன். ஆமென். இந்த சங்கீதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 300 இருக்கும் இல்லையா? அதை வாசிங்களேன். 63. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கும்போது எழுதப்பட்ட ஒரு பாடல். ஆமென். இந்த யூதா வனாந்திரத்தில் தாவீது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 முறை வரார். 2 முறை இந்த யூதா வனாந்திரத்தில் வந்து ஒளிந்து கொள்கிறார். முதலாவது எதற்கு வராருன்னா, சவுலுக்கு பயந்து அந்த வனாந்தத்தில் வந்து மறைந்து கொள்கிறார். 2வது முறை அதே யூதா வனாந்தத்தில் வருவது எதற்குனா, தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்சலோம் தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தான் தாவீது இந்த யூதா வனாந்தத்தில் வந்து மறைந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸோ இது முதல்ல எங்கே வர்றாருன்னா 1 சாமுவேல் 23 நீங்கள் வாசிப்பீங்க. 2வது அப்சலோமுக்காக எப்போ வர்றாருன்னா 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்க முடியும். இந்த இடத்துல 2 காரியங்களை உங்களோட இருதயத்தில் நான் விதைத்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த சவுல் என்பது அஃப்கோர்ஸ் தாவீதோட குடும்பம். ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சவுல் வந்து தாவீதோட ராஜா. இந்த ராஜா தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணுகிறார். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா சவுல் வந்து தாவீதோட மாமனார். ஸோ இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, எப்படியா தாவீதை கொலை செஞ்சு அவனை வீழ்த்தி, ஏன்னா அவன் மூலமாக எனக்கு பெரிய அவமானம் வந்துடுச்சுன்னு சொல்லி சவுல் யோசித்தபடினாலே தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லி திட்டமிடுகிறார். 2வது, அப்சலோம் தந்திரமாய் தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தை அடைந்து கொள்வதற்காக தகப்பனை வீழ்த்தி அந்த ராஜா என்ற ஸ்தானத்தில் அவன் போய் அமர வேண்டும் சொல்லி தந்திரமாய் செய்கிற காரியங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை எதிர்க்கலாம். 2வது, உங்களுடைய குடும்பத்தினர், அதாவது நீங்கள் பெத்த பிள்ளையே உங்களுக்கு விரோதமாய் மாறலாம். பெத்த பிள்ளையாக இருக்கலாம், பெற்ற தகப்பனாக இருக்கலாம், பெற்ற தாயாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், அது நிச்சயம். ஆனால் இந்த சம்பவத்தில் முதல் சம்பவத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் ஒளித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். இந்த இடத்துல சவுல் என்ன பண்றாருன்னா, ஓப்பனா டிக்ளரேஷன் கொடுக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு நிச்சயமா நான் சென்று அவனை கொன்று போடுவேன்னு சொல்லி ஓப்பன் டிக்ளரேஷன். சில நேரத்தில் இது கூட ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இந்த ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணுறாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்களே, நான் உன்னை கொல்லுவேன், உன்னை அழிப்பேன், உனக்கு மேலாக உயருவேன் அப்படி சொல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இந்த அப்சலோம் எப்படி தாவீதை வஞ்சிக்கிறான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்துக்கு வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த இன்ன ஊரான் என்றால் போதும். இந்த இடத்துல எப்படி இந்த காரியம் அப்சலோம் பிளான் பண்றாருன்னா, நல்லா கவனிங்க. அவங்கள இருக்கிற அந்த பேலஸில், ராஜாவோட அரண்மனையில் வாசலில் போய் நிற்பாராம். அப்சலோம் போய் வாசலில் நிற்பாராம். அப்போது தனக்கு முகாந்தரமாக இருக்கிற வழக்குகள், இது அவனுக்கு தெரியும். இந்த வழக்கு நமக்கு சாதகமாக ஆகாது, ஆனால் இந்த வழக்கு நமக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும் தெரிஞ்சும் அங்கே சிலர் வருவாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு, அப்சலோம் அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சு நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான், முதல்ல நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த இன்ன ஊரான் என்றால் 3ஆம் வசனம். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது. இங்க போய் சொல்லி ஏமாத்துறான். என்ன சொல்றான்? இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. நீ ராஜா கிட்ட போனா இந்த காரியம் வேலைக்காகாது. பின்னும் அப்சலோம், வழக்கு வியார்ஜமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. யாரு? பெத்த புள்ள அப்பாக்கு விரோதமாய் எழும்பி இப்படிலாம் பிளான் பண்ணி கடைசியில் அப்பாவை தோக்கடிக்கணும், அப்பாவை வீழ்த்தணும், அந்த சேரில் நான் போய் உட்காரணும், அந்த ராஜாவின் நாற்காலியில் நான் போய் இடம் பிடிக்கணும்னு சொல்லி வஞ்சகமாய் பேசி சூழ்ச்சி செய்து, இது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்கள் காலேஜில் இருக்கலாம், உங்கள் ஸ்கூலில் இருக்கலாம், நம்ம வாழ்கிற எல்லா பகுதியிலும் நமக்கு விரோதமாய் தந்திரமாய் சூழ்ச்சி செய்கிற மனுஷங்க எல்லா இடத்துலையும் ஒளிந்திருப்பார்கள். எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, இது எப்படி மாறுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த சூழ்நிலை ஆண்டவர் மாத்துறான்னு சொன்னால், ஒரு பக்கம் ஒரு காலத்தில் சவுல் என்ற ராஜா வெளிப்படையாய் சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் மாறினான். கொஞ்ச நாள் ராஜாவான பிறகு தான் பெற்ற பிள்ளை அப்சலோம் இங்கே தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் மாறுகிறான். ஆனால் ரெண்டு பேரையும் ஆண்டவர் எப்படி மாற்றுகிறான்னு சொல்லி நான் காண்பித்து நான் முடிக்கிறேன். முதலாவது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. யார் போறான்னா, சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து அந்த காட்டுக்குள்ளாய் தாவீதை கண்டுபிடித்து சென்று 17ஆம் வசனம், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டு பிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். பாருங்க, யார் தாவீதுக்கு உதவி செய்கிறார் இந்த சூழ்நிலையில? தன்னுடைய எதிரியின் கோட்டையில் இருக்கிற சவுலோட பிள்ளை யோனத்தான் இங்க தாவீதுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, அந்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவர் உங்களுக்காய் பரிந்து பேசும்படியாக ஒரு ஆளை நியமிப்பார். அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட கரமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசும்படியாக ஒரு ஆளை நியமிப்பார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணிங்க. அல்லேலூயா. உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவரை ஆண்டவர் உருவாக்குவார். உங்களுக்காய் பரிந்து பேசி அந்த சூழ்நிலையை மாற்றி உங்களுடைய ஜீவனை தப்புவிக்க அல்லது உங்களுடைய கைகளை உயர்த்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் பேரில் பிரியமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்காக இதை செய்து முடிப்பார். நீங்கள் சுற்றிலும் பார்ப்பது உங்களுக்கு விரோதிகளை பார்க்கலாம், ஆனால் அந்த விரோதிகளுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு ஆளை உங்களுக்காய் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக இந்த இப்போ அப்சலோம் ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊசா என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் அந்த இடத்துல நியமித்து வைக்கிறார். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேலும் பொல்லாப்பை வர பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இது ஃபுல் ஸ்டோரி சொல்லணும்னா நேரம் பத்தாது. என்ன, இது அகித்தோப்பேல் என்று சொல்ல ஒரு மனுஷன் இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா தாவீதோடு கூட இருந்த ஒரு மனுஷன். கடைசியில் என்ன பண்ணுறான், அப்சலோம் கூட போய் இணைஞ்சிடுவான். நீங்கள் வாசித்து முழுமையாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பகுதியை வாசித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். ஸோ இங்கே அதுக்கு முன்னாடியே இந்த அகித்தோப்பேல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடும். இந்த அகித்தோப்பேல் ரொம்ப
கண்ணிங்கா அவன் வாழ்க்கை, அது ஒரு பெரிய ஸ்டோரி, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஏன் அவன் இப்படி மாறுறான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அகித்தோப்பேல் என்ன பண்ணுறான், அப்சலோமு கூட சேர்ந்து ராஜா எப்படிலாம் திட்டம் போடுவான்னு சொல்லி இந்த அகித்தோப்பேலுக்கு நல்லாவே தெரியும். அதனால ராஜாவோட, அதாவது தாவீது ராஜாவோட எல்லா தந்திரங்கள், ராஜா எப்படி ஒளிந்து கொள்வார், என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார் சொல்லி எல்லாமே இந்த அகித்தோப்பேலுக்கு தெரியும். அதனால இந்த அகித்தோப்பேல் என்ன பண்ணுறான், அப்சலோமுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறான். அதாவது ஆலோசனை கொடுத்து ஓகே நம்ம போய் தாவீதை எப்படியா பிடிச்சிடலாம் சொல்லி பிளான் பண்ணுறான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்சலோமுக்கு சாதகமாக இருக்கும். அப்சலோமோட ராஜ்யமாய் மாறிவிடும். அங்கே இருக்க சேவர்கள் முதற்கொண்டு எல்லோருமே அப்சலோம் கைவசத்தில் இருப்பாங்க. ஆனாலும் அந்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவர் ஊசாவை நியமித்து வைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஊசாவை உருவாக்கி வைக்கிறார். ஊசா என்ற மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அகித்தோப்பேலோட ஆலோசனைக்கு மேலாக ஒரு ஆலோசனையை அப்சலோமுக்கு கொடுக்கிறான். கொடுத்த உடனே அந்த காரியம் முடிவுக்கு வருகிறது. அவனால் அது செய்ய முடியலை. ஓகே, ஊசாவோட சொல்லை நாம் கேட்போம்னு சொல்லி அவன் மனம் மாறி அந்த இடத்துல தாவீதை ஆண்டவர் காப்பாற்றி விடுகிறார். மறுபடியும் இந்த 17-14 நாம் வாசிப்போம். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியானியாகிய ஊசாயின் ஆலோசனை, அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கிலும் இங்க ஊசாவின் ஆலோசனை நல்லது என்றார்கள் சொல்லி நீங்க பார்ப்பீங்க. அகித்தோப்பேல்கள் உங்களுக்கு கூட இருந்து உங்களை கால வாரண கூட்டமா இருக்கலாம். ஆனாலும் இந்த ஊசா உங்களுக்காக பரிந்து பேசும்படியாக ஆண்டவர் பல இடங்களில் ஊசாவை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்களுக்காக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட உங்களுக்காக ஊசாக்கள், யோனாத்தான்கள் பல இடங்களிலே ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காக? என்னன்னா, ஆண்டோட தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக இதை செய்கிறார். உங்களுக்காக இல்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் திட்டத்தை செய்கிற நல்ல போர் சேவனாக நீங்கள் இருப்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறார். ஆமென். இன்றைக்கு விசுவாசிங்க. நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், உங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம், ஏன் உங்கள் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஆண்டவர் ஊசாக்களை, யோனத்தான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை எனக்காக நியமித்து வைத்ததுக்காக நன்றி. அல்லேலூயா. எனக்காக உருவாக்கி வைத்ததுக்காக நன்றி. என் கால்களை ஆண்டவரை தள்ள விடாமல் ஆண்டவரே, என் கால்கள் ஆண்டவரை நழுவி போகாதபடி ஆண்டவரே, என்னை ஸ்திரமாய் ஆண்டவர் நிற்க வைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, உயரத்தில் பறக்க எனக்கு உதவி செய்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் உற்சாகமாக நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுவோம். முதலாவது, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்து மேலோங்கி பார்ப்பதற்காக ஆண்டவர் உதவி செய்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 3 காரியங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை மேலோங்கி பறக்க செய்வார். எப்படி பறக்க செய்வார்னா, எல்லாரை காட்டிலும் கழுகு பறப்பது போல 10,000 முதல் 20,000 அடிகள் உயரத்தில் ஆண்டவரால் பறக்க செய்ய முடியும். உடனே நான் பறக்கிறேன்னு சொல்லி மலையிலேருந்து குதிச்சிட்டாதீங்க. ஆண்டவர் எப்படி பறக்க செய்வார்னா, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். நீங்கள் எங்கே உடைந்து போனீர்களோ அதே இடத்துல மறுபடியும் உருவாக்கி ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த முடியும். இரண்டாவது, புதிய புதிய தரிசனங்களை கொடுத்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். மூன்றாவதாக, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, உங்களுக்கு விரோதிகள் வெளிப்படையாக இருந்தாலும் சரி, அல்லது மறைந்து எப்படியாவது உங்களை தாக்கணும் சொல்லி பிரியப்படுகிற மனுஷர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காய் பரிந்து பேசும்படியாய் யோனத்தான்களை, ஊசாக்களை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.